இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மற்றும் ஒரு அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு பின்புறம் அமைந்திருக்கக்கூடிய மலையில் ஏற்பட்ட கனமழையின் காரணமாக மண் சரிவு மற்றும் பாறைகள் உருண்டு விழுந்திருக்கிறது. இதில் 7 பேர் சிக்கியிருக்கக்கூடிய நிலையில் அவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நேற்றிலிருந்து தற்போது வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சிறிய பொக்லைன் இயந்திரம் கொண்டு அங்கு மீட்பு பணிகள் தற்போது தொடங்கப்பட்டிருக்கின்றன. எஸ்டிஆர்எஃப், என்டிஆர்எஃப் உள்ளிட்ட பல்வேறு வீரர்கள் களத்தில் இறங்கி மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 7 பேரின் நிலை என்ன என்ற கேள்வி தற்போது வரை எழுந்திருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சசிகுமார் வழங்க நாம் கேட்கலாம். சசிகுமார், மீட்பு பணிகள் தற்போது வரைக்கும் எந்த அளவுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கு? நேற்று கனமழையின் காரணமாக திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள மலையில் அந்த நிலச்சரிவானது ஏற்பட்டு நேற்று சரியாக 4:30 மணி முதல் 5:30 மணிக்குள்ளாக அந்த நிலச்சரிவானது பாதிப்பானது ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவில் சுமார் 5 சிறுவர்கள் மற்றும் 2 பெரியவர்கள் சிக்கி இருக்கக்கூடிய சொல்லப்படக்கூடிய நிலையில் தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவினர் தற்போது அந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களை மீட்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 20 மணி நேரம் கடந்தும் தற்போது வரை அந்த பகுதியில் அந்த ஒருவரையும் அந்த கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலையே ஏற்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் பேரிடர் மேலாண்மை குழுவினரும் விரைவாக செயல்பட்டு அங்கு இருக்கக்கூடிய கருங்கல் மற்றும் அங்கு சரிந்து வந்த மண்ணை அகற்றக்கூடிய பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் தற்போது அந்த பகுதியில் மழையானது தொடங்கி இருக்கிறது. மீண்டும் மழையானது தொடங்கி இருக்கிறது. இது எந்த அளவிற்கு அவர்களுக்கு தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவிற்கு ஒரு இடையூறை ஏற்படுத்தும் என்ற ஒரு அச்சம் அங்கிருந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் மற்றொரு பகுதியில் இந்த நிலச்சரிவானது ஏற்பட்டிருக்கிறது. அதனுடைய நிலை என்னவாகும் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து அவர்களை மீட்கக்கூடிய பணிகளில் பேரிடர் மேலாண்மை குழுவினர், தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். அண்டை மாநிலமான கேரளாவில் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவை போன்ற ஒரு தோற்றம் தற்போது திருவண்ணாமலையில் ஏற்பட்டிருக்கிறது. 7 பேரின் நிலை என்ன என்று தெரியாத அளவுக்கு ஒரு மீட்பு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கள விவரங்களை செய்தியாளர் சசிகுமார் வழங்க நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சசிகுமார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.